ஏப்ரல் 14ஆம் தேதி இன்றைய பதிவின் தலைப்பு அற்புதமான புத்தாண்டு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2019 சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு தான் நாம் அனைவரும் சாதாரணமாக கொண்டாடிய கடைசி புத்தாண்டு. வெளிவரும் தகவல்களின்படி அதிகாரத்தை கைப்பற்றும் திட்டத்திற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நமது நாடு முழுமையாக அதள பாதாளத்துக்கு சென்றது. சுற்றுலா பயணிகளின் வருகை முற்றிலும் சரிவை சந்தித்தது. இதனால் சுற்றுலா துறையில் பணிபுரிந்த ஆயிரக்கணக்கான நமது மக்களின் வாழ்வாதாரம் பறிபோனது. நாட்டுக்கு வெளிநாட்டு நாணயம் வருவதும் நின்றது. சிங்கள மற்றும் தமிழ் மக்களுக்கிடையே முஸ்லிம் மக்கள் மீது சந்தேகம், வெறுப்பு வளர்ந்தது. அதிகாரத்தை கைப்பற்ற ஈஸ்டர் தாக்குதலை திட்டமிட்டவர்கள் பல்வேறு பொய்ப் பிரச்சாரங்களை கூறி அந்த சந்தேகத்தை அதிகரித்தனர். இலங்கையின் வர்த்தகத் துறையில் உயர்ந்த இடத்தில் இருந்த முஸ்லிம் சமூகத்தினரின் வியாபாரம் சரிந்தது. இதனால் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான இலங்கை மக்களின் வேலைவாய்ப்புகளும் பறிபோனது. நாட்டின் பொருளாதாரமும் சரிவை சந்தித்தது. மிக பெரும் துர்ப்பாக்கிய நிலைக்கு நாம் முகம் கொடுத்தோம். அடுத்து திட்டமிட்ட பிரச்சாரத்தின் மூலம் பலவீனமான தலைவர் ஒருவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் கொரோனா தொற்று நோய் வந்தது. அப்போதைய ஜனாதிபதி மற்றும் முக்கிய நபர்கள் கொரோனா ஒழிப்பை தங்கள் தேர்தல் பிரச்சாரமாக மாற்றிக்கொண்டார்கள். பொருளாதாரத்தை திட்டமிட்டு நிர்வகிக்க தவறினார்கள். இதன் விளைவாக நாட்டின் பொருளாதாரமும் முழுமையாக சரிவை சந்தித்தது. மிகவும் பலவீனமான பொருளாதார அடித்தளத்தில் நடத்தப்பட்ட நாடு திவாலானது. அது 2022ஆம் ஆண்டு. 2022 ஏப்ரல் 12ஆம் தேதி புத்தாண்டுக்கு முன்பு மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நமது நாடு அதிகாரப்பூர்வமாக திவாலான நாடு என்று அறிவித்தார். அதன் பிறகு நமது நாட்டில் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தன. மக்கள் மன நிறைவுடன் மகிழ்ச்சியுடன் புத்தாண்டை கொண்டாடவே இல்லை. ஆனால் 2024 செப்டம்பர் 21ஆம் தேதி நமது நாட்டு மக்கள் புதிய நம்பிக்கையுடன் அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தனர். நவம்பர் 14ஆம் தேதி 159 பேரை நியமித்து இலங்கை வரலாற்றில் வலிமையான நாடாளுமன்றத்தை உருவாக்கினர். புதிய அரசாங்கம் பல குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்தது. ஆட்சியாளர்கள் திருட்டு, பொய், மோசடி ஆகியவற்றை முழுமையாக கைவிட்டு பொருளாதாரத்தை சிக்கனமாக கையாளத் தொடங்கினர். மக்கள் இனவாதத்தை முழுமையாக கைவிட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை உயர்மட்டத்தில் பாதுகாத்து இனவாதத்துக்கு எதிராக கடுமையான கொள்கையை கடைபிடித்தது. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல நிவாரணங்களை வழங்கியது. நாட்டுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. இந்த ஆண்டு இவ்வளவு அற்புதமானதாக இருப்பதற்கு காரணம் நாம் அனைவரும் அந்த புதிய நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்புடன் கொண்டாடுவதால் தான். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தங்கள் புத்தாண்டு செய்திகளில் இதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். கடந்த கால பொருளாதார நெருக்கடி பலருக்கும் புத்தாண்டு கொண்டாடும் கனவை கூட கடினமாக்கியது. இருப்பினும் ஊழல், மோசடி சுழற்சியிலிருந்து விடுபட மக்கள் எடுத்த தைரியமான முயற்சி ஒரு புதிய தொடக்கத்துக்கு வழிவகுத்துள்ளது என்று பிரதமர் தனது புத்தாண்டு செய்தியில் கூறுகிறார். பாதாளத்தில் விழுந்த நமது நாடு கடந்த சில மாதங்களில் மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டு பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் ரீதியாக ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த அனைத்து வெற்றிகளுக்கும் சொந்தக்காரர்கள் இந்த நாட்டு மக்களே என்று ஜனாதிபதி விழிக்கிறார். மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள உடல் மற்றும் ஆன்மீக பரிமாற்றத்தின் சிறப்பு புத்தாண்டு சடங்குகளால் சித்தரிக்கப்படுகிறது. அவை சிங்கள மற்றும் தமிழ் இனங்களுக்கிடையே இருந்த வரலாற்று பிணைப்பு மற்றும் சகவாழ்வின் வாழ்வாதார சான்றாகும் என்று ஜனாதிபதி அமைதி மற்றும் நல்லிணக்கத்தையும் வலியுறுத்துகிறார். இவ்வளவு அற்புதமான புத்தாண்டு நமக்கு கிடைத்தது நாட்டின் மக்களாக நாம் விழுந்து கிடந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு சரியான குழுவை ஆட்சிக்கு கொண்டு வந்ததால்தான் என்பதை மக்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டார்கள். அதை தொடர்ந்து பாதுகாக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம்.